எல்லோருக்கும் வணக்கம். ஒரு அந்த வீடியோவை பாருங்கள். அஞ்சு வண்ண பூவே ஓகே, இந்த வீடியோவில் இவர் பண்ணுற ஒரு விஷயம் வந்து ஒரு நல்ல விஷயம். எனக்கு இப்படியாப்பட்ட வீடியோக்கள், அதாவது மற்றவங்களுக்கு உதவி செய்கிறத வீடியோ எடுத்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட போட்டு சோஷியல் மீடியாவில் போடுறத பற்றின அபிப்பிராயம் எனக்கு ஒரு சில அபிப்பிராயம் இருக்குது. உங்களுக்கு என்ன அபிப்பிராயம்ன்றது நீங்கள் ஒரு கமெண்டில் போட்டே ஆகணும், சரியா? இதில் ஒரு விஷயம் என்னென்னு சொல்ல சொன்னால், உதவியை வேண்டவங்க, அந்த கஷ்டப்பட்ட மக்கள் வந்து உண்மையிலேயே நன்மை அடைகிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு உதவி கிடைக்குது. அது உண்மையிலேயே சந்தோஷத்துக்குரிய விஷயம், நல்ல விஷயம். ரெண்டாவது, இந்த உதவியை செய்கிறவங்க வந்து வீடியோ எடுத்து போடுறாங்க. இதை நாங்கள் நிறைய பரிமாணங்களில் பார்க்கலாம். ஒன்று வந்து அவங்க எடுத்து போடுறதால மற்றவங்க இதை பார்த்து எனக்கும் ஒரு உதவி செய்யணும், நானும் உதவி செய்யணுன்ற ஒரு தூண்டுதல், ஒரு நல்லெண்ணம் ஒரு சாரார் குறிப்பிட்ட மக்களுக்கு இடையிலே வரலாம். அது ஒரு வித பரிமாணம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால், அவங்க வீடியோ எடுத்து போட்டு நல்ல விஷயம் தானே பண்ணுறாங்க, உதவி தானே செய்கிறாங்க, அவங்க அதன் மூலமாக பிரபல்யம் அடைகிறாங்க. ஓகே, அது அவங்க ஃபேமஸ் ஆகிறாங்க. அவங்க என்னத்தை வேணாகி போட்டு மன உதவி செய்கிறாங்க தானே. இந்த உதவியை பெற்றுக்கொள்கிற பயன்படுகிற கஷ்டப்பட்ட மக்களுக்கு வந்து நல்ல விஷயம். ஆனால் நாங்கள் அவங்களோட பர்சனல் லைஃப் எங்களுக்கு தெரியாதானே. அவங்களோட எப்படிப்பட்ட குணசாலிகள், எப்படியாப்பட்டவங்களும் எங்களுக்கு தெரியாது. சோஷியல் மீடியாவில் நாங்கள் பார்த்து அவங்க சில விஷயங்களுக்கு ஆதரவளிக்கிறோம், நல்லா லைக் பண்ணுறோம், சப்போர்ட் பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோம், அது நல்ல விஷயம். ஆனால் அவங்களோட அந்த பர்சனலான லைஃப், அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி மற்றவங்கள பர்சனல் லைஃப்பில் ட்ரீட் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ இப்படியாப்பட்டவங்களை நாங்கள் தூக்கி வச்சுருக்கிறோம், கடவுள் மாதிரி, சமூக சேவகர்கள் மாதிரி அப்படி நாங்கள் தூக்கி வச்சுருக்கிறோம். அது உங்களோட விருப்பம், அது எந்த விருப்பம். ஆனால் நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு சில எக்ஸ்டெண்டுக்கு போகும் பொழுது அவங்களோட பர்சனல் லைஃப் எங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் எல்லாரையும் ஒரு லிமிட்டில் வச்சுருக்கிறது வந்து நல்ல விஷயம்ன்றது என்னுடைய ஒரு வியூ. உங்களோட வியூ என்ன மாதிரி, நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்கன்றது சொல்லி கமெண்டில் மறக்காமல் போட்டுருங்க. இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.